சுதா கங்கோரா அவர்களுடைய இயக்கத்துல சிவகார்த்திகேயன், அதர்வா, ஸ்ரீலித், ரவிமோகன் ஒரு பெரிய பட்டம். இன்னும் நிறைய சர்ப்ரைசிங்கான ஆர்டிஸ்டான படம் நடிச்சிருக்காங்க. ஒரு பெரிய பட்ஜெட்டான படம். இதுல ஏதாவது எலெக்ஷனுக்கான வேலைகள் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி. இதெல்லாம் கடந்து படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என் மனசுல தோணுது உண்மையை உண்மை. எல்லா அடுத்த தலைமுறை பிள்ளைகள், நீங்க பள்ளிக்கூடம், கல்லூரி போற எல்லா இளைஞர்களும், குழந்தைகள் இருக்காங்க. அவங்க எல்லாம் கூட்டு போய் இந்த படத்தை தயவு செஞ்சு காட்டணும். ஏன்னா இந்தியானா என்ன அப்படிங்கிறத இந்த படம் பேசி இருக்கிற பாஜக அன்னைக்கு இருக்கிற காங்கிரஸா இருக்கலாம், அவர்கள் ஒரு நாடு அப்படின்னு ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டுறது இல்ல அழகு. வேற்றுமையில் ஒற்றுமைங்கிறதா இந்தியாவுடைய பெரிய அழகுங்கிறது பேசணும் மட்டும் இல்லாம எப்படி 1947 எல்லாரும் உடல் பொருள் ஆவி அத்தனையும் இழந்து சுதந்திரத்தை பெற்று கொடுத்தாங்களோ அதே போல 1965 இங்க நூற்றுக்கணக்கான பேர் உசுர விட்டுருக்காங்க. உலகத்திலே மொழிக்காக உசுர விட்ட ஒரே இனம் தமிழ். என் மொழி முக்கியம். என் மொழியை விட்டுட்டு நீங்க வேற மொழியை படிச்சாதான் வேலை, வேற மொழியை படிச்சாதான் இங்க எல்லாம் நீங்க என்ன மேல திணிக்க முடியாதுங்க. என் மொழி எனக்கு உயிரிலும் வேணாதுன்னு சொல்லி அவ்வளவு பேர் செத்தான்ல, அந்த கதையை படமாக்கி ஒவ்வொருத்தருடைய உரிமை எவ்வளவு முக்கியம், இந்த மொழி நமக்கு எவ்வளவு முக்கியம், அதை எவ்வளவு கஷ்டப்பட்டு பெற்றிருக்கோம். ஏன்னா இங்க இருக்கிற இந்தியாங்கிற நாடு பல்வேறு மாகாணங்களுடைய கூட்டமைப்பு. இங்க சுதந்திரம் வாங்குறதுக்கு எல்லா மதத்தை சேர்ந்தவனும் செத்துருக்கான், எல்லா மொழி பேசுறவனும் உயிரை விட்டுருக்கான், எல்லா நம்பிக்கை உடையவனும் எல்லா கலாச்சாரம் உடையவனும் இதுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்திருக்கான். அப்ப அவனுடைய கலாச்சாரத்தையும் அவனுடைய மொழியையும் அவனுடைய சாமியையும் அவனுடைய உணவையும் அவன் பின்பற்றுறதுக்கு எல்லாரும் ஒற்றுமையா இருந்து அதுக்கு வழிவகை செய்யணுங்கிற அந்த மனிதநேய மகத்துவத்தையும் சமத்துவத்தையும் பேசுறது மட்டும் இல்லாம மொழியுடைய முக்கியத்துவத்தை பேசியிருக்காங்க. நீங்க எல்லாரும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல போய் சேர்க்கிறோம், இங்கே சேர்க்கிறோம் என்ன அப்படி ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க. ஹிந்தி எல்லாரும் தயவு செய்து தெரிஞ்சுங்க, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி வச்சுக்கோங்க, இருக்கட்டும். ஆனா இந்த தமிழ்ங்கிற மொழி இருக்குல்ல, இது வெறும் கம்யூனிகேட்டிங்கான ஜஸ்ட் லாங்குவேஜ் இல்ல, அதை கடந்து ஒரு பெரிய கலாச்சாரம், இது நம்மளுடைய உணர்வு, இது நம்மளுடைய மரபணு, இது நம்மளுடைய பரம்பரைன்னு இதுக்குள்ள இருக்கிற பெரிய உணர்வை அழகா இருக்கு. பெரிய மாணவர் கூட்டம் சேர்ந்து பண்ண போராட்டத்துடைய வலியையும் வேதனையும் அப்படியே கடத்தி நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க பராசக்தி. எல்லாம் செஞ்சு படம் பாருங்க. படம்